திருமணம், கோவில் திருவிழா, புதுமனை புகுவிழா உள்ளிட்ட எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் குத்துவிளக்கேற்றியே விழாவை தொடங்குகின்றனர். நெல்லை மாவட்டம் வாகைக்குளத்தில் இப்படிப்பட்ட மங்களகரமான குத்து விளக்குகளை அழகழகான டிசைன்களில் செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வாகைக்குளத்தில் 300 குடும்பத்தினர் குத்துவிளக்கு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். குத்துவிளக்கு தயாரிப்பு பல கட்ட வேலைகளை கொண்டுள்ளது. வயல்வெளியில் மண், சாணம் சேகரித்து அச்சு வடிக்கின்றனர். குத்துவிளக்கின் பாகங்களான தட்டு, காய், மேல்தட்டு போன்ற அச்சில் உலோக குழம்பை ஊற்றுகின்றனர். சில மணி நேரத்திற்கு பிறகு அச்சுப்பெட்டியில் ஊற்றப்பட்ட குழம்பு குத்துவிளக்கு தயாரிக்க தேவையான பாகங்களாக மாறுகின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வாகைக்குளம் முழுவதும் 50 குத்துவிளக்கு தொழில் செய்யும் பட்டறைகள் செயல்பட்டு வந்தன. ஆனால் தற்போது மூலப்பொருட்களின் விலை ஏற்றம், ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இத்தொழில் நலிவடைந்துள்ளது. மோல்டிங் பண்ணி அதை வெளியே எடுத்து போடுவாங்க. அதை எடுத்து கொத்தணும், தாள்கட்டையை கொத்தி அதெல்லாம் சாணம் பிடிக்கிறதுக்கு கொண்டு கொடுக்கணும். சம்பாதிக்க முடியாத வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ள விலைவாசிக்கு இதுக்குமே வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும். மிச்சத்துக்கு உள்ள இடப்பாடு இருக்காது. கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் தான் கொஞ்சம் வியாபாரம். ஆவணி மாதத்தில் கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வியாபாரம் வரும், விளக்கு வேலை. இது ஆடி மாதம் சுத்தமாக வேலை இருக்காது. ஆமாம் ஆடி மாதத்தில் வருமானம் இருக்காது. இருக்கிறத வச்சு ஏதாவது அரிசி பண்ணி போயிட்டு விளக்கு அதை களைப்பு தலைப்புலாம் உருக்கி விளக்கு ஆக்கி கொடுக்கணும். அதாவது நெருப்பில் நிற்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுனால 10 வருஷம் ஆச்சு, அப்படியே பழகிட்டேன். அதனால் இந்த வேலை சாதாரணமாக அப்படியே தெரியல. மற்ற யாருமே பக்கத்தில் சாதாரணமாக வரமாட்டாங்க. இந்த வேலை கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. இந்த உருக்கி கொடுக்கறது தான் வேலை. சீசன் காலங்களில் தொழில் சூடுபிடித்தாலும் மற்ற நேரங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வருமானமின்றி வாடும் நிலை இருப்பதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றனர். 40 பட்டறை இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் நோட்டிலாம் 40 பட்டறை இருந்துச்சு. இப்போ 20-25 பட்டறைகள் தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நடத்த முடியல. பட்டறைகள் நடத்த முடியல. விலைவாசி பொருள்லாம் ரொம்ப உயர்வாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு வேலையாட்கள் தட்டுப்பாடு இருக்குது. இங்கே வேலையாட்கள்னால் எங்கள் ஊர் ஆட்கள் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு தச்சு வேலை, கொத்தனார் வேலைனா வேறு எங்கே வெளியூரில் இருந்தனாலும் கூப்பிட்டு போடலாம். இங்கே எங்கள் உள்ள ஆட்கள் மட்டும்தான் வேலை தெரிஞ்ச ஆட்கள் வச்சு தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களும் இங்கே படித்தவங்கன்னா இதில் வேலைக்கு வரமாட்டேங்காங்க. அப்படியே படிப்பு விஷயமா போகிறதுனால அங்கே ஆள் தட்டுப்பாடுகள் இருக்குது. குத்துவிளக்கு தயாரிப்பில் மின்சாரத்தின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் மின்சாரத்தை மானியமாக வழங்க வேண்டும் என்று குத்துவிளக்கு உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லங்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் ஒளியேற்ற பயன்படும் குத்துவிளக்கை தயாரிக்கும் அதன் உற்பத்தியாளர்கள் வாழ்க்கையில் ஒளி வீசுமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும். சன் செய்திகளுக்காக வாகைக்குளத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.